Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ வந்து Day in my life vlog. என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க and பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க அப்பதான் notification வரும். இந்த வீடியோல உங்க கூட நான் ரெண்டு ரெசிபி ஷேர் பண்ண போறேன். ஒன்னு வந்து ஸ்பானிஷ் ஆம்லெட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை சிக்கன் ரெசிபி. அத வசக்கறின்னு சொல்லுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பானிஷ் ஆம்லெட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 2 பொட்டேட்டோ, 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணிக்கோங்க அண்ட் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணால் போதும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு குழி பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆப்பக்கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில வந்து சாத்தே பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. ஸோ நீங்கள் குவிக்காக பண்ணிடலாம். நீங்கள் என்னைக்காச்சும் டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து பொட்டேட்டோவை கட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதை சாப் பண்ணியும் போடலாம், இல்லைனா ஸ்லைஸ் பண்ணியும் போடலாம். நீங்கள் எக் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஸ்பானிஷ் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் பேப்ரிக்கா, ஹர்ப்ஸில் வந்து இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மின்ஸ்டு சிக்கன் ஆர் மட்டன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனியா பொடி, இந்த மாதிரி நீங்கள் தேவையான மசாலா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்கில் வந்து இந்த மாதிரி குக் பண்ணலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து இந்த ஆனியனும் பொட்டேட்டோவும் குக் ஆகட்டும். இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேப்ரிக்கா இல்லைன்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சோன்னு வந்து இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஷேப்பில் வரும். ஸோ அதனால தான் வந்து நான் ஆப்பக்கடாய் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். லைக் நீங்கள் ஒரு நாள் மீட் போட்டு பண்ணலாம், இன்னொரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா கேரட், கேபேஜ், அதுக்கப்புறம் ஸ்பினச், கீரை கூட நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து சீஸ் சேர்த்துக்குவாங்க. ஸோ இன்றைக்கி நான் சீஸ் சேர்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சீஸ் சேர்த்துக்கலாம். எக்கை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பொட்டேட்டோ அந்த மிக்சரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பானிஷ் ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ளிப் பண்ணுவோம். ஸோ நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறனால கண்டிப்பாக எக்கு ஒட்டாமல் தான் வரும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம், இல்லைன்னா கீழே வந்து பர்ன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து ஒரு சைட் குக் ஆகிடுக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம். திரும்ப ஒரு 5 minutes குக் பண்ணிக்கோங்க. ஸ்பானிஷ் ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஒரு கேக் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. இன்றைக்கி எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்பானிஷ் ஆம்லேட் தான். மத்தியானத்துக்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ மதியானம் லஞ்ச் ஹெவின்றனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஸ்பானிஷ் ஆம்லேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. ஸோ லாஸ்ட் ஒரு 6 to 7 months நாங்கள் வந்து வெளியவே ட்ராவல் பண்ணுறதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். ஸோ ஒரு விலாக்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ரெசிபீஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கான ரீசன் அதுதான். ஸோ வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பிளேஸை நம்ம வந்து ஷூட் பண்ணலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது நம்ம ஒரே வேலையே வந்து மாற்றி மாற்றி காமிச்சிட்டே இருந்தால் செம்மையாக போர் அடிக்கும். அதனால தான் நான் வந்து ரெசிபீஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஏதாச்சும் சேஃப்டியாக போகிற மாதிரி ஏதாச்சும் பிளேஸ் இருந்துச்சுன்னா நான் போயிட்டு ஷூட் பண்ணி உங்களுக்கு ஒரு ட்ராவல் வீடியோ ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாராக்கு பார்த்தீங்கன்னா குட்டி முடின்றனால ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பக்ரீத்க்கு வாங்கின ட்ரெஸ் தான். ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேக் சைடில் ஒரு ஷோ ஓடிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் வர குக் வித் கோமாளி ஷோ தான். ஸோ டைம் பாஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால அது ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரியாணி தான் ரெடி ஆகிட்டுருக்கு. மட்டன் பிரியாணி பண்ணுறேன். ஸோ ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷீர் குருமா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து மட்டன் தம் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட லன்ச் இது தான். அப்படியே வந்து நான் என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் நான் மொத்தம் வந்து 100+ வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ என்னோடய பழைய வீடியோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஓகே, நான் வந்து கொஞ்சம் கற்றுருக்கேன் அப்படின்றது எனக்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்க போகிறேன். ஸோ ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா நான் பாப்கார்ன் ரெடி பண்ணுறேன். இது நார்மல் கார்ன் தான், எதுவுமே வந்து இந்த ஆக்ட் 2 மாதிரி எதுவுமே கலக்கலை.
ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து 4 வந்து கார்ன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த 4 கார்ன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாய் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு பாப்கார்னை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு பாப்கார்ன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பாப்பாய் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேரமலைஸ்டு பாப்கார்ன் வேணும்னா நீங்கள் இதுக்கப்புறம் வந்து அந்த சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாப்கார்னை சேர்த்துக்கோங்க. இல்லைனா வெறும் சால்ட் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஈவினிங்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, வசக்கறி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வரனால கிச்சன் ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. லைக் கிச்சனில் வந்து எந்த திங்ஸுமே இருக்கக்கூடாது, கவுண்டர் டாப்லேயோ கேபினெட்லேயோ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பெஸ்ட் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட கிச்சன் ஐட்டம் எல்லாத்தையும் அடுக்கிடலாம். ஸோ என்னோடய கிச்சன் ஐட்டம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டைனிங் ஏரியாவில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை வந்து என்னால் டீட்டெயிலாக எடுக்க முடியல. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் மட்டும் என்னென்னு நான் சொல்லிக்கிறேன். காஞ்ச மிளகா வந்து 15 எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து அந்த சிக்கன் குக் ஆகும். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெசிபி ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ until then stay tuned. Thank you for watching.